காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா வானகர ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். வானகரத்தை சுற்றி உள்ள எல்லாருக்குமே தெரியும் இங்கே எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக விற்றுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மீன் எல்லாமே ஜஸ்ட் கிலோ 80 ரூபா தான். அண்ட் வந்துட்டு இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி மீன் விற்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா டெய்லியுமே வந்துட்டு ஸ்டாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் வந்துட்டு மீனை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அது ஃப்ரெஷ் மீனா இல்லை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்ச மீனான்ட்டு. இங்கே இருக்கிற எல்லா மீனுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்துட்டு உயிர் மீனுமே கூட நிறையா இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பால் சுறாலாம் ஜஸ்ட் 200 கிலோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நாட்டு மீன், நாட்டு மத்தி, நாட்டு கவலை, இந்த மாதிரி கெண்டை, இந்த மாதிரி மீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 150 தான். எல்லா மீனுமே ரொம்ப 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 ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மீன் இருக்குல்ல, இந்த மீன் எல்லாமே 80 ரூபா தான். கிலோ 80 ரூபா தான். எல்லா மீனுமே நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எங்களுக்கு தேவையான மீனெல்லாம் வாங்கிட்டு அப்படியே மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்தோன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இந்த மீன் க்ளீன் பண்ணுறது எல்லாமே ஜஸ்ட் 30 ரூபா 20 ரூபா. கத்திலாம் பார்த்திங்கன்னா 100 200 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு தேவையான கத்தி, அந்த கல் தேய்க்கிறது எல்லாமே வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தால் அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி, மளிகை ஜாமான் எல்லாமே இந்த ரோட் பக்கத்தில் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.